குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஜூனியர், நம்ம ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு காலேஜுக்கு போனார், கேம்பஸ் இன்டர்வியூ. அட சூப்பர் சீனியர். எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு தான் உங்கள் டிசிஷன் வேணும். நானே ஜூனியர், நான் எப்படி டிசிஷன் எடுக்குது சீனியர்? இந்த டிசிஷனை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. சரிங்க சீனியர். அவங்க 3 பேரும் எப்படி அட்டன் பண்ணாங்கன்னு பாருங்கள். 3 candidates. Come on. Take your seat. Good morning, sir. Very good morning. Tell me about yourself. I am Rakesh. I study BCom, sir. I come here for job, sir. தமிழ்லேயே பேசலாம், கவலைப்படாதீங்க. Oh, thank you, sir. Thank you very much. உங்களை பற்றி சொல்லுங்க. My father have 3 sons, sir. I am first son. Second is studying in... தமிழ்லேயே பேசலாங்க. Oh, sorry, sir. Sorry. எங்கள் அப்பாவுக்கு 3 பசங்க சார். நான் தான் வந்து முதல் பையன். என் தம்பி வந்து 12th படிக்கிறான். இன்னொரு தம்பி வந்து 10th படிக்கிறான் சார். அப்பா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். மார்க்கெட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் வந்தேங்க. மார்க்கெட்டிங் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க மார்க்கெட்டிங்னா ஊரெலாம் சுற்றலாம், நிறைய பேராக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்தேங்க. வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க. வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா மார்க்கெட்டிங் சம்மந்தமாக? இல்லை சார், போன வருஷம் தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்போது ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார், வேலை தேடிந்தேன், ஆனால் கிடைக்கல சார். சரி, நீங்கள் போகலாம். குட் மார்னிங். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதனால் சேல்ஸ் ரெப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய ஏர்ன் பண்ணீங்களா அதில்? வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களை பற்றி சொல்லுங்கள். சார், நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி சொல்கிறத விட கம்பெனியை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் சார். எந்த கம்பெனி பற்றி? நம்ம கம்பெனி பற்றி சார். வெரி குட். இந்தாங்க சார் என்னோடய ப்ரெசன்டேஷன். கொடுங்க. நம்ம பேபி சோப் தயாரிக்கிறோம் சார். இந்தியா ஃபுல்லாக நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்குது. நம்மளோட மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் 35%. லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் படி நாம் தான் இந்தியாவில் நம்பர் 2. இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட பிளான் நம்பர் 1 ஆகணும். அதுக்காக தான் சவுத்தில் மிக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரெசன்ஸ் சவுத்தில் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் சவுத் இந்தியாவில் எக்ஸ்பேன்ஷன் பவர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம். வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்காக வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக பேபி சோப்போட ஹையர் ஸ்டாண்டர்ட் சோப்பாக நம்ம அறிமுகமாக. டீப் சவுத்தில் நம்ம ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் நெட்வொர்க் அண்ட் மார்க்கெட்டிங் அங்கே சரியாக இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் நம்ம கம்பெனி இருக்குது. வெரி குட். இதெல்லாம் எங்கே படிச்சிங்க? வெவ்வேறு மேகசின்ஸில் படித்தேன் சார். கூகுளில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. வேறு கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், கேரியர் க்ரோத் அகாடமி அப்படின்றதில் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். அந்த சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.